Hey guys, so hi and welcome to our channel, The Study of Nomads. This is me, Roshan. Part 3 of this mini Kerala trip. ஸோ என்ன விட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொத்தனூர் ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிப்பு தான். நம்ம பாலக்காடு குருவாயூர் மட்டும் தான் போவோம். ஸோ அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு திரும்பி சென்னை ரிட்டர்ன் போக வேண்டியதான். ரொம்ப சின்ன ட்ரிப்பு, அதாவது 3வது பார்ட் வீடியோவாக இருக்குது. ஸோ வரும்போது நான் ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் வந்தோம். இப்போ போகும்போது வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் நம்பர் 22638 பொத்தனூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு. அண்ட் இங்கே ஆக்சுவலாக வர வேண்டிய டைம் 7 AM வரணும். பட் ட்ரெயின் லேட்டு தான் இது, கொஞ்சம் லேட்டு. பட் எப்படி ஸ்பீடு கரெக்டாக வந்துடும். இப்போது டைமுக்கு வந்துடுவான் தான் ஃபீல், 7:10 வந்துடுவான்னு. ஸோ வேஸ்ட் ட்ரெயின் ஆப்பில் பார்த்தா 7:15 காட்டுது. தம்பியும் வந்துட்டான். ஸோ போனோம், நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நான் ட்ராவல். இது கொஞ்சம் குழந்தைய வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுற கஷ்டம்னால, ஸோ கொஞ்சம் அவனும் தூங்குவான். கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்கனவே லாஸ்ட் 2 டேஸாக ட்ராவல்னால செம்ம டயர்டாக இருக்கும் உடம்பு அவனுக்கு. ஸோ அவனுக்கும் அதை ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ண ட்ரெயின் தான் அது. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ் நிறையவே இருக்குது. ஸ்டாப்பிங்ஸ் இப்போ போத்தனூர் விட்டாச்சுன்னா அடுத்த கோயம்புத்தூர். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாப்பிங்ஸ் கேரளாவில் அசோஷியல் எப்பயும் போல் ஸ்டாப்பிங்ஸ் அதிகம் தான். ஸோ இது மாதிரி கோயம்புத்தூர் விட்டா ஈரோடு, திருப்பூர், அப்புறம் மொதப்பூர் இருக்கு. அப்புறம் ஏதோ ஒன்று சம்திங் ஜொலாப்பேட் மாதிரி ஒரு ஸ்டாப் இருக்கு. திருப்பத்தூர் இருக்கு. அதுக்கப்புறம் காட்பாடி, வாலாஜாதோடு, அப்புறம் அரக்கோணம், பெரம்பூர்னு ஸ்டாப்பிங்ஸ் ஒட்டியே தான் அது. ஸோ இந்த ட்ரெயின் அதான் வெஸ்ட் கோஸ்ட் ஃப்ரம் மேங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு. மேங்களூர்லேருந்து நேற்று நைட்டு 11:45 ட்ரெயின் கிளம்பும் மேங்களூரில். இது சென்னை சென்ட்ரலுக்கு 3:50 ரீச் ஆகும். 3:40 3:50 ஈவினிங் டைமாக போய் ரீச் ஆகும். ஸோ வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணால் என்னோட ஃபன் பண்ணலாம். நம்ம ட்ரெயின் ட்ராவல் என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூரே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்டேஷன். இல்லை, நான் கோயம்புத்தூரில் செம்ம பசி சொன்ன மாதிரி வீலோரிலாம் சோறு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. குழந்தைய வச்சு மேனேஜ் பண்ண செம்ம கஷ்டமாக இருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. ஏன்னா அடுத்தடுத்த மந்த்துக்கு ட்ராவல் பிளான் பண்ணிட்டோம். ஸோ நானே லேர்ன் பண்ண வேண்டியதான் எல்லாமே. சொன்ன மாதிரி இப்போ திருப்பூர் வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப், என்னோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆஃப்டர் கோயம்புத்தூர். பார்த்தீங்கன்னா திருப்பூர் இப்போ க்ராஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஈரோடு இன்னும் அடுத்த 1 ஹவரில் ரீச் ஆகும். மணி 8:15, 9 மணிக்கு மேலே ரீச் ஆகும். 9:05 கூட போகலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட். அப்போ ட்ரெயின் ஆன் டைமில் தான் போயிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாப்பில் மீட் பண்ணுவோம் இப்போ நம்ம.
ஈரோடு ஜங்ஷன் வந்து விட்டது. ஆன் டைம் வந்துட்டான். 8:50 ஃப்ளைட் வர வேண்டியது 8:51 வந்துட்டான். ஸோ டைம் ஃப்ளைட் எடுப்பான். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காவேரியில் வரும். ஈரோடு தாண்டின உடனே சின்னது தான். லைக் திருச்சியில் இருக்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது. கொள்ளிடம் அண்ட் காவேரி இன்னும் செம்ம பெருசாக இருக்கும். இல்லை அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் எப்பவுமே பிடிக்கும் அது பார்க்கணுன்னு. ஸோ ஜொல்லாப்பேட்டில் அத்தை இருக்காங்க. நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஸோ அவங்கள்ட்ட வந்து சாப்பாடு சொல்லிச்சு. ஸோ ஜொல்லாப்பேட்டை 12 மணிக்கா போகுது. மணி இப்போ 9. ஸோ அடுத்த 3 ஹவர்ஸில் ஜொல்லாப்பேட் போயிடும். சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்.
ஈரோடு விட்டு காவேரி தாண்டி ட்ரெயின் வந்து சேலமும் தாண்டிச்சு. பொம்மிடி வந்து இருக்கு. இப்போ புதுசா தான் இந்த ஸ்டாப் அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான் போல. ஏன்னா இன்டர்சிட்டிலையும் இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட்ஸ் தான் இருக்கு. இன்டர்சிட்டி அண்ட் கோவை எக்ஸ்பிரஸ்னோட பொம்மனி இருக்கு. சேலம் இதோட அப்போ சென்ட்ரல் ஒரு ஸ்டாப்பு. அடுத்து முதப்பூர் இருக்கு. அப்புறம் திருப்பத்தூர் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரியான வெயிலுங்கண்ணா. உள்ள ஏசி விட எஸ் நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்பதான் வருவானு. நல்லா தூக்கமா அணியா இருக்கா இப்போ. பசிக்குதாண்ணா. சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டோம். ஆனாலும் இன்னும் பசிக்குது. வாங்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஸ்டேஷன் வண்டி எடுத்துட்டு போ. காயத்ரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தா எதுவும் பண்ண முடியலன்னு. எஸ் இதுல இருந்தா நான் குழந்தையோடயே இருக்க வேண்டியதா இருக்கா. ஸோ I'm not able to enjoy the travel. Mostly sleeping. Yeah, it's going on. Marpur வந்தாச்சு. ஸோ அதான் ஸ்டேஷன் காலியாக தான் இருக்குங்க. முன்னாடி சின்ன ஸ்டேஷன் தான். சேலம் தாண்டி அப்போ வந்து பொம்மடி தாண்டி மொதப்பூர், அடுத்து திருப்பத்தூர், ஜோலார்பேட். நல்லா ஸ்பீடாக வந்து 110 மீட்டே பண்றோம். நல்லா இருந்துச்சு. உள்ள சின்னல இருக்கு, வெளியே நல்லா சூடா இருக்கு. ரயிலே எடுத்துடலாம். இறங்கினா சபசூடா. அதேதான் எக்ஸாக்ட்லி. ஸோ ட்ரெயின் ஹார்ன் விட்டாச்சு. இப்போ எடுத்துருவோம். போ. ஸோ ட்ரெயின் கிளம்பி விட்டது. எடுத்துட்டான் அவ்வளோ.
ஜலாபெட் வந்தாச்சு, சாப்பாடு வாங்கியாச்சு, எல்லாம் சாப்பிட்டுன்றாங்க. நம்ம பிள்ளைய பார்த்துட்டோம். ஸோ ஜலாபெட் வந்து இப்போ காட்பாடிகிட்ட போயிட்டு இருக்கு. பையன் ருஷியா இருக்கு போல. ஸோ ஜலாபெட் தாண்டியாச்சு, இப்போ காட்பாடி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் காட்பாடியும் வந்துடும். ஸோ அவங்க பார்த்து இவன் சாப்பிட்டாச்சு. இவனுக்கும் வந்து அத்தை வந்து கேரட் ரைஸ் காய்கறி சாப்பிட்டுருக்கா. ஸோ இவங்க கேரட் பிசைஞ்சு கொடுத்துருந்தாங்க, வேட்டை வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் சமத்தா சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டு இப்போ நானும் சாப்பிட்டேன். அவனை பார்த்துட்டேன் போதும். ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து காட்பாடிக்கு அப்புறம் வந்து பலாஜா ரோட், கோணம், பெரம்பூர், சென்னை சென்ட்ரல். ஓகே ஸோ சாப்பிட்டு முடிச்சு அடுத்த வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பெரம்பூர் தான் ப்ரோ. இன்னும் 1 hour இருக்கு. எல்லா இதுக்கும் நல்லா ஸ்பீடாக தான் போவோம். இதுதான் கண்டிப்பாக இங்கேயும் 110 மீட்டர் போவோம். எல்லா இடத்துலையும் போயிட்டு பெரம்பூர் லாஸ்ட் சென்னை சென்ட்ரல்.
2 hours later. செம்ம டயர்ட். பையனை வச்சுட்டு ஏதாச்சும் வீலாடும் சேவ் பண்ண முடியல. நீ பண்ணலான்னு பார்த்தா பாவம் அவனும் ரொம்ப டயர்டாகிட்டான் ட்ராவலில். சரி நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அதுவும் ட்ரெயின் கரெக்டாக வந்ததுல்ல, டைம் மட்டும் வந்துருச்சு. வந்துருச்சு. 3:30 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 3:50 தான். அதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஹால் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டான். அதோட ஷெட்யூல் டைம் கரெக்டாக வந்துருச்சு ட்ரெயின். அண்ட் சென்னைப்பேட் ட்ரெயின் கிடைக்கல, அது ஒன்று. பார்க்லேருந்து பார்க் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் வந்தோம். ட்ரோம்பெட் வந்தோம். ஸோ பார்க்லேருந்து ட்ரோம்பெட் வந்து ட்ரோம்பெட்லேருந்து ஆமாம் கேப் புக் பண்ணி அங்கேருந்து வீட்டுக்கு ஜஸ்ட்டாக என்ட்ரு ஆகி போயிருக்கோம். பையன் ஆனால் வண்டியிலே தூங்கிட்டாங்க. ஸோ அவ்வளோ நாள் இந்த ட்ராவல் வாஸ் ஸோ குட் டுடே. பிடிச்சது வந்து எஸ், பிடிச்சிருந்தது. பையனை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சது ட்ராவலில். அவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவன் என்ன இது பண்ணுவான் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாது. ஏன்னா அடுத்தடுத்த ட்ராவல் பிளான் பண்ணி விடுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு செம்ம எக்ஸாம்பிளாக ஃபீல் ஆச்சு. இதுதான் என்னோட ஷார்ட் கேரளா ட்ரிப். 3 பார்ட் வீடியோ இதுதான். அது இதோட இந்த வீலாக் சீரீஸ் முடியுது. மினி கேரளா ட்ரிப் 2024 ட்ரிப் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another vlog soon. Bye. Bye.